So today's topic will be based on roles and responsibilities of the participants in the quality team in the general construction team. Starting from project manager. என்னென்ன ஆக்ஷன்ஸ் இந்த ஆக்ஷன்ஸ் பற்றி நம்ம ஃபுல்லாக தியரிட்டிக்கலாக பாயிண்ட்ஸாக தான் இருக்கும். வில் சி சம் பேசிக் ஆஸ்பெக்ட்ஸ். அந்த ஒரு ஆக்ஷனுக்கும் பின்னால் என்னென்ன செக்லிஸ்ட் வந்து அவங்க டிக் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை சூப்பர்வைஸ் பண்ணி குவாலிட்டி செக் பண்ணும்போது எப்படி நம்ம சில செக்லிஸ்ட் அக்செப்டன்ஸ் ரிஜெக்ஷனுக்காக நம்ம செக் பண்ணுவோமோ, சிமிலராக ஒரு ஹியூமன் ஆக்ஷனும் நம்ம செக் பண்ணி ஆகணும். அண்ட் அவங்களோட ரோல்ஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆஃப்டர் திஸ் பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் வி வில் கோ த்ரூ அ ஜேர்னல். அந்த ஜேர்னலில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் பிம் பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங் யூஸ் பண்ணும்போது சேம் பார்ட்டிசிபென்ட்ஸ் அவங்களோட ரோல்ஸ் ஸ்லைட்டாக டிவியேட் ஆகும்ல. அப்படி டிவியேட் ஆகும்போது அவங்க அங்கே என்ன பெர்ஃபார்ம் பண்ணணும். ஒரு பிம் ப்ராஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ ஒரு கன்வென்ஷனல் ப்ராஜெக்ட்ல பார்க்குறோம் என்ன பாயிண்ட்ஸ்ட்டு. நெக்ஸ்ட் பிம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் வரும்போது அங்கே ஸ்பெசிஃபிக்காக என்ன ரோல்ஸ் இருக்கு ஈச் பார்ட்டிசிபென்ட்டுக்கு. தென் ஸ்டார்டிங் நீங்கள் ஒரு கர்வ் பார்த்துருப்பீங்க. அந்த கர்வோட எக்ஸ்பிளனேஷன் என்ன சிக்னிஃபிகன்ஸ், அதோட மீனிங் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ப்ராஜெக்ட் மேனேஜர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஓவரால் மேனேஜ்மெண்ட் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குவாலிட்டி அப்படின்னா வெறும் அந்த ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் பார்க்காம அதை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய பேராமீட்டர்ஸ் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் ப்ரையாரிட்டி ஹியர் இன் த கரண்ட் ப்ராஜெக்ட், எதர் இட் இஸ் அ காஸ்ட் ஃபேக்டர் ஆர் இட் இஸ் அ டைம் ஃபேக்டர் ஆர் ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி ஷார்டேஜ் இருக்கிற ப்ராஜெக்ட்ல அங்கே என்ன சேலஞ்சஸ் இருக்கு. இந்த மாதிரி நம்ம they are identifying the key challenges which would prevail in the project. எது வந்து உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட் இம்பாக்ட் கொடுக்குமோ அந்த சேலஞ்சிங் ஃபேக்டர்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணணும். Then is the project manager is responsible for organizing and the maintenance of document control system of all quality data. இப்போ ரெகுலரா பீரியடிக் டெஸ்டிங் பண்றாங்க for all kind of materials and similarly for methods in approving the some activities in construction. For example, centering and shuttering works இதெல்லாம் ப்ராப்பரா இருந்தாதான் they will allow further to do for concreting works. அதே போல உங்களுக்கு வந்து எக்ஸ்டீரியர் எல்லாம் வந்து பெயிண்டிங் ஒர்க்ஸ் இருக்கு, எல்லாம் ரிப்பேர் ஒர்க்ஸ் இருக்கு. அந்த டைம்ல if you are going to erect a scaffolding, then it has to be approved by the team. prayer approval இருந்தாதான் can go further and continue. ஸோ அந்த மாதிரி நம்ம குவாலிட்டி செக் பண்ணுறக்கூடிய செக்லிஸ்ட், தென் மெட்டீரியலோட டெஸ்ட் ரிசல்ட்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்ரஷன் ஃபார் பிரிக்ஸ் ஃபார் கான்கிரீட், தென் டைல்ஸ் டெஸ்டிங். இந்த மாதிரி வாட் எவர் வி டூ தட் ஹாஸ் டு பி ரெக்கார்டட் இன் அ ப்ராப்பர் ஹைரார்கிக்கல் ஃபார்ம் அண்ட் ஸ்டோர்ட் இன் த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் ஆஸ் வெல் அஸ் இன் த ஆர்கனைசேஷன் த ப்ராஜெக்ட் லெவல். தென் ரிவ்யூ அண்ட் சர்டிஃபை ப்ராக்ரஸ் பேமெண்ட்ஸ் ஃபார் டிசைன் பில்டர் and review and certify any design builder payments to utility owners. So they need to approve the payments. And the cycle of participants the cash inflow outflow அதை வந்து வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கு. Then ensure reviews coordinated with outside entities. Coordinated with outside entities means, for example, if you are going to get the RMC trucks for pouring the concrete, அப்போ அதுக்கு ப்ரேயரா அப்ரூவல் பெர்மிஷன் வாங்கியிருக்கோமா, இதர் all our activities are going to be in compliance with the rules and regulations and standard specifications. Then coordinate quality checkpoint reviews. The checkpoints சொல்றோம் இல்லையா, ஒரு ஸ்டேஜா நம்ம போக போக some activities will be checked for approval. Then review and sign off non-conformance reports. Conformance அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்டு குவாலிட்டியில. கன்ஃபார்மன்ஸ்னா நம்ம செக்லிஸ்ட்ல மேக்ஸிமமா எல்லா கிரைட்டீரியாவும் சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டிய எல்லா கிரைட்டீரியாவும் கரெக்டா இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் கன்ஃபார்மன்ஸ். அப்படி இல்லைன்னா if there is any shortage in quality then it is non-conformance. அந்த ரிப்போர்ட்ஸ் ரெடி பண்ணோம், எங்கெங்க என்னென்ன ப்ராப்ளம் நடந்துச்சு. Then developing a plan to process change eliminate non-conformance trends. அதுக்கு அந்த non-conformance ஆனதுக்கு என்ன ரீசன் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்குண்டான சேஞ்ச் இம்ப்ளிமெண்டேஷன் சேஞ்சஸ் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். நம்ம ஆல்ரெடி ஒரு PMC cycle பார்த்தோம் இல்லையா, planning, monitoring and control. So once after monitoring, if you get any non-conformance, you have to change your procedure. Then initiate evaluation of field design change request. Field design changes means the architect and consultants will do regular changes to the designs
So how we are going to track those changes and incorporate the exact changes in the field. Suppose site la old drawings or new drawings or you need to identify which drawing is latestly revised and follow that accordingly, and ensure that all the supervision engineers and field man labors are in the same perspective. Then review change request to release for construction packages. So அதான் வந்து request for information or release for change package இதெல்லாம் வந்து field design changes all are interrelatable terms, and responsible for development and maintenance of short drawing submittable logs. So எல்லாமே வந்து the data and information should be stored in a particular format to ensure all get the correct information at the right time. இது வந்து general project manager. Next quality assurance manager. Quality control and quality assurance general meaning உங்களுக்கு already தெரிஞ்சிருக்கும். Quality control means the procedure that what we are going to frame and what objectives we are setting up to our limitations, and quality assurance means site executive actions. நம்ம சைட்ல எடுக்கக்கூடிய actions which which would ensure our achievement of quality. So quality assurance manager க்கு சைட்ல வந்து they should able to coordinate as much as possible. Representative on site during all construction activities available on the project within 2 hours of being notified of problem regarding quality assurance of any work. So within short period they have to be notified of any problems that could occur. Then development, implement and manage changes and programs. நம்ம வந்து இது வந்து நிறைய points இருக்கு. I don't want to I don't want to read all those points, but இனிமே வந்து certain points மட்டும் தான் பார்க்க போறோம். பார்த்துட்டு we will directly go to the graphical form regarding roles and responsibilities. ஸோ குவாலிட்டி மேனேஜர்னா என்ன பண்ணணும்னு தெரியும். உங்களுக்கு சைட்டில் வருவாங்க, மோஸ்ட்டாக அந்த என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுவாங்க. தென் வெரிஃபை பை டூயிங் ஆல் சாம்பிளிங் அண்ட் டெஸ்டிங் பர்சனல் எதர் தே ஹேவ் த அப்ராப்ரியேட் ட்ரைனிங் அண்ட் சர்டிஃபிகேஷன். ஸ்கில்டு லேபர்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக அப்படிதான் கரெக்டாக ரெக்ரூட் பண்ணியிருக்காங்களா இல்லை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்களா அந்த ஒர்க்ஸ்க்கு அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கணும். தென் மெயின்டைன் நான் கன்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் லாக், என்சிஆர் லாக். இந்த ரிப்போர்ட் வந்து மெயினாக குவாலிட்டி மேனேஜர் கிட்ட இருந்து தான் இந்த flow ஸ்டார்ட் ஆகுது. Because the cycle should start and end with the quality manager, quality assurance manager. Because whatever non-conformance that is identified by the quality manager, that communication has to be passed to the project manager and the supervision team. Then necessary procedural changes has to be incorporated, and on the site actions நடந்ததுக்கு அப்புறமா இனிமே அந்த மாதிரி ஒரு நான் கன்ஃபார்மன்ஸ் வராது அப்படிங்கறத என்ஷூர் பண்றதுக்கு the quality manager will again revisit and ensure that all necessary changes has done, and so that this non-conformance was rectified. Then maintain utility relocation inspection information. So whatever the mobilization that is happening in the site, like resource நம்ம பார்த்தோம், நம்ம material storages இருக்கு, equipment storages, equipment as well as mobility of the equipment and placing the equipment at the right place. These all has to be verified. And if for example if you are going to include a CTM mission, சைட்ல வந்து நிறைய கான்கிரீட் டெஸ்ட் பண்ற சிச்சுவேஷன் இருக்கும்போது சைட்ல இருக்கக்கூடிய குவாலிட்டி லேப்லயே யூ கேன் எஸ்டாப்ளிஷ் CTM மிஷன். அண்ட் அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய சைட்ல இருக்கும்போது அதை கேலிப்ரேட் பண்ணி வைக்கிறது இம்பார்ட்டன்ட். கேலிப்ரேஷன் மீன்ஸ் டு செக் எதர் த லீஸ்ட் கவுண்ட் படி நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியதுக்கு ஏற்ற மாதிரி நெசசிட்டிஸ் இருக்கா. ஈவன் ஒரு ஸ்கேல் இருந்ததுன்னா கூட இப்போ ரொம்ப அக்யூரேசி ஒர்க்ஸ்க்கு, ஃபார் எக்ஸாம்பிள் பிரிக் எல்லாம் டெஸ்ட் பண்றதுக்கு நம்ம டைமென்ஷன் டெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, லென்த் ஆஃப் த பிரிக், வித் ஆஃப் த பிரிக், ஹைட் ஆஃப் த பிரிக், திக்னஸ் இதெல்லாம் வந்து கரெக்டா இருக்கா இல்லையான்ட்டு. அப்போ அதுக்கு உண்டான ஒரு டேப் அல்ல ஒரு ஸ்கேல் கரெக்டா இருக்கா. ஏன்னா ஒரு பிரிக்கை டெஸ்ட் பண்ணும்போது the least count would be 0.01 centimeter. ஸோ 1 mm or 0.5 mm அக்யூரசிக்கு நமக்கு ஸ்கேல் சைட்ல இருக்கா, கேலிப்ரேஷன் நம்மளால கரெக்டா பண்ண முடியுமா. அதே மாதிரி இப்போ ஃப்ரெஷ் கான்கிரீட்டுக்கு வந்து ஸ்லம் டெஸ்ட் இருக்கு. ஸ்லம் கோன் அண்ட் இந்த டேம்பிங் ராட்ஸ் அந்த நெசசரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பரா சைட்ல ஸ்டோர் ஆயிருக்கா. either the required adequate number of equipments are available or not. Then schedule quality checkpoints as audits. இப்போ நம்ம அந்த செக் பாயிண்ட்ஸ் சொன்னோம் இல்லையா, ஒரு ஆக்டிவிட்டியா செக் பண்ணுவாங்கன்ட்டு, அதை வந்து எந்தெந்த டைம்ல எப்போ செக் பண்ணுவாங்க அப்படிங்கிறது முன்னாடியே வந்து ஷெடியூல் போட்டு வைக்கணும். And provide a monthly certificate of compliance to accompany the monthly invoice of all permanent construction and materials for conformance with the confirmed RFP and design requirements. ஸோ நம்ம அந்த RFI, FDC இதெல்லாம் வந்து டேர்ம்ஸ் பார்த்தோம். ரிக்வஸ்ட் ஃபார் சேஞ்ச்
ஒரு இந்த சேஞ்ச் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த டிசைன் சேஞ்சஸ் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி தே நீட் டு இன்கார்பரேட் த மாடிஃபிகேஷன்ஸ், ரைட்? மந்த்லி இந்த குவாலிட்டி மேனேஜர் ஹஸ் டு இஷ்யூ சர்டிஃபிகேட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ். அந்த பர்டிகுலர் மந்த்ல எந்த ஒரு நான் கன்ஃபார்மன்ஸும் ஏற்படலை. அப்படி சப்போஸ் ஏற்பட்டிருந்தா அதை உடனே ரெக்டிஃபை ஆகப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நீட் டு என்ஷூர். தென் இப்போ நம்ம வந்து ப்ரீவியஸாக பார்த்தது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி அஷூரன்ஸ் மேனேஜர். சொன்னோம் இல்லையா, சைட்டில் வந்து நிறைய ஒர்க்ஸ் இருக்கும். அதே போல் டிசைன் குவாலிட்டி அஷூரன்ஸ் மேனேஜர். இப்போ கன்சல்டன்ஸ் கிளைண்ட்ஸ் நிறைய இப்போ இந்த மாதிரி விம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நிறைய கூட கோஆர்டினேட் பண்ண வேண்டியிருக்கும்ல. ஸோ ஒன்ஸ் த டிசைன் ஃப்ரம் ஒன் பார்ட்டிசிபென்ட் டு another participant, either it is correctly coordinated or not, the transfer of flow and information from one point to another point, how it is happening, இதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் ஆடிட் அண்ட் சர்டிஃபை டிசைன் பேக்கேஜஸ். அவங்க யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேரில் வந்து அந்த லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ் எதர் த ரிக்வயர்டு ஃபங்க்ஷனல் பேராமீட்டர்ஸ் எல்லாமே வந்து அவங்க ப்ராப்பராக இன்புட் கொடுத்து டெஸ்ட் பண்ணாங்களா நம்ம செக் பண்ணணும். ஏன்னா ஒரு டிசைனர்னா அவங்க கிட்ட இருந்து நமக்கு அவுட்புட் தான் வருமே தவிர அவங்க இன்புட்ல என்ன பண்ணாங்க, வாட் பேராமீட்டர்ஸ் அண்ட் ஹவு தே அனலைஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா. அந்த இன்புட் பேராமீட்டர்ஸையும் அவங்க அனலைஸ் பண்ண மெத்தட்ஸையும் செக் பண்ணுறது தான் வந்து டிசைன் ஆடிட் ஃப்ரம் தேர் ஓன் பேக்கேஜஸ். அண்ட் என்ஷூர் அப்ரோப்ரியேட் QO இன்ஜினியர்ஸ், குவாலிட்டி ஆஃபீஸர்ஸ் சொல்றாங்க, ரிவ்யூ ஆல் பிளான் ஷீட்ஸ் ஆஃப் கன்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் ஆன் RFP ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் கிரைட்டீரியா. இப்போ ஒரு ஆக்டிவிட்டிக்கும் ஒரு டெட்லைன் இருக்கும் கரெக்டா. ஒரு டிசைன் வந்து ஃபைனலா வந்து சைட்ல எக்ஸிக்யூட் பண்ணணும்னா எவ்வளோ டேஸ்க்கு முன்னாடி நமக்கு அந்த ஃபைனல் டிசைன் அப்ரூவல் கையில வந்தாகணும் அப்படின்ட்டு. இன் திஸ் கேஸ் the designer should not delay the documents that has to be released to the construction site. ஸோ இந்த ரிக்வெஸ்ட் பண்றாங்களே இந்த சேஞ்சஸ் பண்றதுக்கு, இந்த டிசைன் வாங்குறதுக்கு, these kind of documents should be handed over to the construction team in time without any delays. அதுக்கு அவங்க ப்ரேயரா எப்படி பிளான் பண்ணிக்கிறாங்கன்னு செக் பண்ணிக்கணும். தென் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர் பார்ப்போம் பாருங்க. சைட்ல நமக்கு பிளானிங் அண்ட் மானிட்டரிங்ல அதிகமான ஒர்க்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ தே கோஆர்டினேட் வித் கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி அஷூரன்ஸ் மேனேஜர் ஃபார் த ஷெட்யூல் ஆஃப் ஒர்க் எலிமெண்ட்ஸ் டு என்ஷூர் adequate staff is there for inspection, sampling and testing. ஸோ அவங்க கூட கோஆர்டினேட் பண்றதுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டீம்ல போதுமான ஆளுங்க இருக்காங்களா. இப்போ இன்ஸ்பெக்ஷன் வரும்போது அவங்க செக் பண்றதுக்கு மேசன் இல்லை டெஸ்ட் பண்றதுக்கு லேபர்ஸ் அவங்களாம் கூட இருக்கணும். And cooperate with the strategies for any quality issues and develop procedures and work plans for changes. Then even the team வந்து ensure பண்ணும், the construction manager ensure all the personnel are well trained according to the kind of works activities. Then design manager ஓட காமனான ரோல்ஸ் நமக்கு தெரியும், அது நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் சில பாயிண்ட்ஸ்ல பார்த்துருக்கோம். Then materials approval engineer in terms of material should do all level of raw material, அதாவது கான்ஸ்டிடியூட் மெட்டீரியல் டெஸ்டிங். இப்போ சைட்ல இன்சிட்டு கான்கிரீட் போர் பண்ண போறோம் அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சுன்னா ப்ரேயராகவே உங்களுக்கு சிமெண்ட், சாண்ட், போஸ் அக்ரிகேட், வாட்டர் அண்ட் ரிலேட்டட் அட்மிக்சர்ஸ் இஃப் எனி எல்லாம் வந்து சைட்ல முன்னாடியே ஸ்டோர் ஆயிருக்கும் இல்லையா. அந்த இண்டிவிஜுவல் மெட்டீரியல்ஸை எப்படி சாம்பிள் பண்ணி டெஸ்ட் பண்றாங்க, அதுக்கு வாட் ரீசன்ட் ரிவைஸ்ட் IS கோட்ஸ் they are going to follow அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அக்ரிகேட் டெஸ்டிங் பார்த்தோம்னா ஜென்ரல் ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட் அண்ட் கோர்ஸ் அக்ரிகேட் இட் இஸ் இந்தியன் ஸ்டாண்டர்ட் IS 383 அப்படின்னு கோட் புக் இருக்கு. தென் அதே அக்ரிகேட்ஸ் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணணும், உங்களுக்கு தெரியும் ஃபிளேக்கினஸ், எலாங்கேஷன் இண்டெக்ஸ் இருக்கு, க்ரஷிங் வேல்யூ, இம்பாக்ட் வேல்யூ, அப்ரேஷன் வேல்யூ, இதெல்லாம் வந்து லேப் டெஸ்டிங் மெத்தட்ஸ் ஃபார் அக்ரிகேட்ஸ். அண்ட் யூ கேன் ஆல்சோ டூ கிரேடிங் ஃபார் பார்ட்டிகல் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் அனாலிசிஸ் பண்ணணும், அதுக்கு ரிலவெண்ட் கோட் புக்ஸ் இருக்கு IS 2386. சிமிலரா ஒரு கான்கிரீட்டுக்கு வந்து if they are going to do the mixed design-க்கு you require the data, right, for cement oda specific gravity, sand and gravel oda specific gravity, as well as the quality level, general quality level of the class of material that we are going to adopt. So this quality எப்படி என்ஷூர் பண்றோம்னா the raw material constituents நம்ம ப்ரையரா டெஸ்ட் பண்றோம். Similarly for brick masonry, if you take the bricks, what are the basic tests that can be done, like a compressive strength test of the brick. அதை டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு ஆவரேஜ் ஸ்ட்ரென்த் வந்து அந்த லாட்ல இருக்கக்கூடிய சாம்பிளை வந்து இந்த மெட்டீரியல் சப்ளையரோட ஸ்பெசிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி இருக்கா அப்படின்ட்டு என்ஷூர் பண்ணிக்கலாம், வெரிஃபை பண்ணிக்கலாம். This is for bricks. Similarly for all other kind of materials.
This is the main role of materials approval engineer. They will be an employee for the design firm of design builder team. Then quality testing supervisor. Testing supervisor is directly test பண்ணதுக்கு அப்புறமா அதோட ரிசல்ட்ஸ் கால்குலேட் பண்ணி they should be able to store the data and transfer it to the quality manager and அவங்க வந்து further வந்து they would pass the copies to the project manager and the construction manager. So must be on site during testing and ensure the qualified testers are performing tests according to proper test procedures. So இவ்வளோ வந்து நம்ம procedures பார்க்குறோம். Next, we have a journal for our reference. அது பார்க்கறதுக்குனால you will see a curve. The curve பேர் பார்த்தீங்கன்னா McLeamy curve. MACLEAMY. McLeamy curve. இந்த curveல அதாவது இந்த கிராஃப்ல வந்து 4 different profiles இருக்கு. Marked as 1, 2, 3 and 4. 1 and 2 பார்த்தீங்கன்னா it is related to cost parameters. And 3 and 4 பார்த்தோம்னா refers to the process, the roles and responsibilities of the participants பார்க்குறோம் இல்லையா, அவங்களோட எஃபர்ட் லெவல் எப்படி வேரி ஆகும் அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் with respect to the time duration of the project. So in x-axis it is the time duration and in the y-axis it is not only will be cost. Y-axis வந்து ரெண்டு மூணு விதமா பிரிக்கலாம். ஒன்று காஸ்ட், இன்னொன்று எஃபர்ட், இன்னொன்று எஃபெக்ட். So these three kind of dimensions are in the y-axis and time duration will be in the x-axis. First நம்ம அந்த சீரிஸ் ஆர்டர் படியே பார்ப்போம். ப்ரொஃபைல் நம்பர் 1 கர்வ் பார்த்தீங்கன்னா சைடில் லெஜெண்ட்ஸ் மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்க. எபிலிட்டி டு இம்பாக்ட் காஸ்ட் அண்ட் ஃபங்க்ஷனல் கேப்பபிலிட்டிஸ். இந்த கர்வ் எப்படி டிக்ளைன் ஆகுது அப்படின்னு பார்க்கறதுக்குனால ஆல்சோ the x-axis your project duration, your entire construction project is divided into multiple parts. ஒரு ப்ராஜெக்ட் லைஃப் சைக்கிள் இருக்கு இல்லையா, அந்த சைக்கிளை நம்ம பார்ட்ஸாக பிரிக்கிறோம். லைக் பிளானிங் ஸ்டேஜ், டிசைன் ஸ்டேஜ், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஆப்ரேஷன் ஸ்டேஜ், அதுக்கப்புறமா கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஸ்டேஜ், தென் ஹேண்ட் ஓவர், தென் ஃபைனலி டெமாலிஷன் ஆர் மாடிஃபிகேஷன். இதே மாதிரி தான் எக்ஸாக்ஸில் நம்மளோட டைம் லைனை மல்டிபிளா பிரேக் பண்றாங்க. ஸ்டார்டிங் பேஸ் வில் பி PD which is pre-design. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா SD, that is schematic design, and அடுத்து DD which is design development. Next is CD which is construction documentation stage. அடுத்து PR procurement. Next is CA construction administration. At the last OP which is operation in the sense after the handover of the project to the client and the facility run ஆக ஸ்டார்ட் ஆகும். Residential means அதில் occupants இருப்பாங்க, even commercial building occupants. In each type of facility the occupants will be there. Similarly infrastructure projects வந்து once it is open to public it is the start of the operation stage. இந்த மாதிரி வந்து x-axisல டைம் லைன் ப்ராஜெக்ட் டியூரேஷன் நம்பர் ஆஃப் டைம் லைன்ஸாக பிரிச்சுடுறாங்க. y-axis already said it is cost or effort or effect. So curve number 1 is ability to impact cost and functional capabilities. Not only with respect to cost but also functional capabilities அப்படின்னு சொல்றதுனால தான் effort அப்படின்னு இன்க்ளூட் பண்றோம். இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு ப்ராஜெக்ட் வந்து பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பிளான் அண்ட் டிசைன் பேஜ் இருக்கு. ஓகே, வாட் எவர் மாடிஃபிகேஷன்ஸ் that you have to revise in the project during the planning or design stage, அந்த டைம்ல நமக்கு காஸ்ட் அதிகமா ஸ்பெண்ட் ஆகாது இல்லையா. at that time only we would have spent our money for expenditure to the architect. ஸ்டார்டிங் பிளானிங் அண்ட் டிசைன் பேஸ்ல ஆர்கிடெக்டுக்கு தான் நம்ம நிறைய சேலரி கொடுத்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ இன் தட் கேஸ்
if you have to do any modifications in the project, like changing the number of floors or twisting the orientation of the building, or modifying the scope of the facility, இந்த மாதிரி நம்ம மேஜர் சேஞ்சஸ் பண்றது வந்து நமக்கு பவர் வந்து அதிகமா இருக்கும். எப்போ the ability will be more during the initial phase of the project. அதான் நம்ம ப்ளூ கலர் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து அதிகமா இருக்கு. அவர் ability for the project participant to modify or impact the capabilities with respect to cost and functions. ஏன்னா ப்ராஜெக்ட் ஸ்கோப் மாற்ற அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் மாறும் இல்லையா? ஸோ அந்த காஸ்ட் கேப்பபிலிட்டியும் ஃபங்க்ஷனல் கேப்பபிலிட்டியும் நம்ம மாற்றிக்கிறதுக்கு ஸ்டார்டிங் ஒரு சான்ஸ் இருக்கு. போக போக அந்த சான்ஸ் வந்து கம்மியாயிட்டே இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட், ஏன்னா அட் த மிடில் ஆஃப் த ப்ராஜெக்ட் ஒன்ஸ் நம்ம டாக்குமெண்டேஷன் முடிஞ்சு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஸ்கோப் மாற்றணும் அப்படின்னா தென் த சேஞ்சஸ் ரிக்வயர்ட் வில் பி ஹை. பிகாஸ் ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் டிசைனுக்கு நம்ம நிறைய மெட்டீரியல்ஸ் ப்ரொக்யூர் பண்ணியிருப்போம், எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் லேபர்ஸ் எல்லாம் ப்ரொக்யூர் பண்ணியிருப்போம், அதுக்குண்டான கன்ஸ்ட்ரக்டபிலிட்டி அனலைஸ் பண்ணியிருப்போம். அந்த டைம்ல நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா we have to revise all the schedules and replace all materials and check whether we have the required adequate number of labor, skilled labor, and either we have the required time to revise the schedules to keep the project on track for scheduled completion, and what would be the change in budgeted cost. இது எல்லாமே வந்து நம்ம மாறும். கரெக்டா? இந்த மாறும்போது நம்ம எபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் மாத்துறதுக்கு. நம்ம இஷ்டத்துக்கு மாற்ற முடியாது மிடில் ஆஃப் த ப்ராஜெக்ட்ல. ஸோ அட் த டைம் we cannot want to regret at the middle of or end of the project. ஸோ at the beginning of the project நம்ம வந்து அதிகமா எபிலிட்டி வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அந்த கிராஃப் நம்பர் 2 பாருங்க. இட் இஸ் ரிலேட்டட் டு காஸ்ட் ஆஃப் டிசைன் சேஞ்சஸ். இப்போ ப்ரீவியஸா சொன்ன பாயிண்டோட எக்ஸ்டென்ஷன் தான் நம்ம சொன்னோம் இல்லையா? நம்ம டிசைன் சேஞ்சஸ் வந்து இனிஷியல் பேஸ்ல பண்ணோம்னா காஸ்ட் கம்மியா இருக்கும். பட் போக போக கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் டிசைன் சேஞ்சஸ் பண்ணோம்னா your cost will be boosted up. So that will peak at the end of the project. அதாவது உங்க ப்ராஜெக்ட் டியூரேஷன் போக போக நீங்க டிசைன் சேஞ்சஸ் அதிகமாக பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்க காஸ்ட் சிவியரா அதிகமாகும். தட் இஸ் கர்வ் நம்பர் 2. இப்போ இந்த ரெண்டு கர்வையும் அடுத்து 3 and 4 கூட எப்படி ரிலேட் பண்ணிக்கிறோம்? தட் இஸ் வேர் your roles and responsibilities come up. Curve number 3 ஓட ப்ரொஃபைல் லெஜெண்ட் பாருங்க, which is the traditional design process. இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ட்ரெடிஷ்னல் டிசைன். ஒரு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னாலே நம்ம அந்த கான்ட்ராக்ட் எப்படி இருக்கு, அந்த அக்ரிமெண்ட் அமாங் பார்ட்டிசிபென்ட்ஸ் in general for a design build or a design build contracts, that is a traditional process where the contractor comes into the project during the documentation phase. ஸோ உங்களுக்கு அந்த எஃபர்ட் பார்த்தா தெரியுது. நமக்கு அந்த பெல் கர்வ் மாதிரி இருக்கு இல்லையா? அந்த பெல் கர்வ் வந்து எப்போ பீக்ல இருக்குன்னு பாருங்க. அந்த பிளாக் கலர் 3rd நம்பர் கர்வ் எப்போ பீக்ல இருக்கும்னா அட் த மிடில் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் டாக்குமெண்டேஷன் ஸ்டேஜ். ஏன்னா அப்பதான் மோஸ்ட் ஆஃப் த பார்ட்டிசிபென்ட்ஸோட ரோல் வந்து டோட்டலா ஒரு ப்ராஜெக்ட்ல உள்ள இருக்கும். அண்ட் த கான்ட்ராக்டர்ஸ், சப் கான்ட்ராக்டர்ஸ் யார் யாருன்னு டிசைட் பண்ண வேண்டியது, அண்ட் ஃபைனலைசிங் த ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் agreeing with the contract document cost and time duration. இது எல்லாமே வந்து it will happen at the middle of the project during the construction documentation stage. அதனால தான் அங்க எஃபர்ட் அண்ட் எஃபெக்ட் வந்து அதிகமா இருக்கும். இதை வந்து இந்த ட்ரெடிஷ்னல் ப்ராசஸை கர்வ் நம்பர் 1 and 2 ஓட கம்பேர் பண்ணி பாருங்க. நம்ம அந்த தேர்டு பெல் கர்வ்ல இருக்கக்கூடிய பீக்கை டைரக்டா y ஆக்சிஸ்ல ஒரு லைன் நீங்க போட்டு பார்த்தா தெரியும். when it is related to the curve number 1 and 2, your ability to impact cost will be somewhat lower. Why? Because நீங்க அந்த ப்ளூ கலர் கர்வோட ப்ரொஃபைல் எப்படி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னு பாருங்க. ப்ராஜெக்ட் டியூரேஷன். பிளாக் கலர் ப்ரொஃபைல் எப்படி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னு பாருங்க. ப்ராஜெக்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் நிறைய பேர் லேட்டர் பார்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ல தான், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கும் போது தான் உள்ள வராங்க. பட் அவங்க உள்ள வரும்போது அந்த டைம்ல the ability to impact functions and cost is low. கரெக்டா?
இந்த அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டாக்குமெண்டேஷன் ஸ்டேஜ்ல அந்த ஸ்பேன் ஆஃப் டியூரேஷன்ல மட்டும் பாருங்க, உங்க ப்ளூ கலர் ப்ரொஃபைல்ல அந்த பாயிண்ட் வந்து கம்மியா இருக்கு when compared to the earlier project duration stage. அதே போல காஸ்ட் ஆஃப் டிசைன் சேஞ்சும் ஓரளவுக்கு அதிகமா இருக்கு when compared to earlier stage. ஸோ ட்ரெடிஷனல் டிசைன் ப்ராசஸ்ல இந்த மாதிரி ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. கான்ட்ராக்டர்ஸ்லாம் லேட்டர் பார்ட்ல வரதுனால இந்த மாதிரி ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. பட் in this McLeamy curve, fourth curve பாருங்க, fourth number of profile, which is the pink curve, which is the preferred design process according to the author. During the earlier stage of the project லயே நம்மளோட எஃபெக்ட் ஆர் எஃபர்ட் கர்வ் வந்து பீக்ல இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, லைக் அப்பார்ட் ஃப்ரம் கிளையண்ட் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ், அவங்க ஸ்டார்டிங்ல இருந்து இருப்பாங்க. பட் அதர் பார்ட்டிசிபென்ட்ஸ் லைக் கான்ட்ராக்டர்ஸ், சப்கான்ட்ராக்டர்ஸ், மெட்டீரியல் சப்ளையர்ஸ், these kind of participants also அவங்கள வந்து ஏர்லியர் ஸ்டேஜ் ஆஃப் த ப்ராஜெக்ட்லயே உள்ள வர வைக்கிறாங்க இந்த ப்ரிஃபர்டு டிசைன் ப்ராசஸ்ல. தட் இஸ் வை உங்களுக்கு வந்து பீக் வந்து ஏர்லியராகவே வருது. அட் த டிசைன் ஸ்டேஜ் ஆஃப் த ப்ராஜெக்ட், அட் த மிடில் ஆஃப் த ஸ்கீமேட்டிக் டிசைன் அண்ட் டிசைன் டெவலப்மெண்ட், அந்த ஸ்டேஜ் ஆஃப் ப்ராசஸ்லயே உங்களுக்கு கர்வ் பீக்ல இருக்கு. which means most of the project participants have entered at the earliest stage of the project. And it is beneficial for us because we can take inputs from all participants at the earliest stage. So you have more ability to change your design and the functions at the earliest stage. அந்த டைம்ல ப்ளூ கலர் பாருங்க, இந்த மவுஸ் இருக்கிற இடத்துல பாருங்க, இந்த பிளேஸ் உங்களோட பிங்க் ப்ரொஃபைல் வந்து மேக்ஸிமமா இருக்கா, அதே டைம்ல உங்களோட எபிலிட்டி டு இம்பாக்ட் காஸ்ட் அண்ட் ஃபங்க்ஷன்ஸும் அதிகமா இருக்கு. இதுதான் வந்து ப்ரிஃபர்டு டிசைன் ப்ராசஸ். அதே போல உங்களோட காஸ்ட் ஆஃப் டிசைன் சேஞ்சஸ், நீங்க என்னென்ன டிசைன் சேஞ்சஸ் பண்ணணுமோ அதுக்குண்டான காஸ்ட்டும் வந்து இந்த ரெட் கலர் பாயிண்ட் பாருங்க கம்மியா இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட், இந்த வெர்டிகல் ஆக்சிஸ்ல 3 பாயிண்ட் இருக்கு இல்லையா, at 1 and at 4 and at 2, இந்த 3 பாயிண்ட்டை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். With the preferred design process, your ability to impact the changes will be high, so your cost of design changes will be low. And ப்ரீவியஸாக நம்ம பார்த்தோம்ல நம்மளோட ட்ரெடிஷ்னல் டிசைன் ப்ராசஸ், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு பீக் இருக்கு, பட் அதோட கரஸ்பாண்டிங் எபிலிட்டி பார்த்தீங்கன்னா கம்மி. The ability to impact changes is low and your cost of design changes is high when compared to the earlier stage. இங்க நமக்கு பார்த்தோம்னா காஸ்ட் கம்மி, டிசைன் சேஞ்ச் பண்ற காஸ்ட் கம்மி, பட் இங்க வந்து நமக்கு காஸ்ட் அதிகம். That is why the author prefers the fourth profile to be a preferred design process, where most of the project participants enter the earlier stage of the project. Okay, ஒரு 1 minute break இருக்கட்டும். இப்போ நீங்க எல்லாரும் இருக்கீங்க, 13 பேரும் அட்டெண்டன்ஸ்ல இருக்கீங்க. ஸோ சாட்ல போயிட்டு உங்க நேம் அண்ட் ரெஜிஸ்டர் நம்பர் மட்டும் ஃபில் பண்ணிடுங்க. Fill your name and register number in the chat.
ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட் பார்ட்டிசிபென்ட், ப்ராஜெக்ட் மேனேஜர், கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர், குவாலிட்டி அஷூரன்ஸ் மேனேஜர், தென் டெஸ்டிங், தென் சூப்பர்விஷன் டீம். இவங்க ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து என்னென்ன கீ ரோல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். தென் மெக்லேமி கர்வோட மெயின் சஜஷன்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம். What should be the preferred design process? So I repeat that the project participants are encouraged to enter the project at the earliest stage in the project duration. அதை நம்ம fulfill பண்ணணும்னா building information modeling will be a suitable aspect covering it. ஏன்னா ஒன்ஸ் கான்ட்ராக்டர் வந்து earlier stage ப்ராஜெக்ட்ல கொண்டு வரும்போது டிசைன்ல என்னென்ன சேஞ்சஸ் வேணும் அப்படிங்கறத they can recommend. பிகாஸ் ஒரு ஆர்கிடெக்ட் வந்து எல்லா டிசைனும் பண்ணதுக்கு அப்புறமா கான்ட்ராக்டர் ஆடிட் பண்ணுவாங்க இல்லையா, இந்த ஒரு ஆக்டிவிட்டியும் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி இல்லை என்ன ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணலான்ட்டு அப்படி செக் பண்ணும்போது if they don't have a sufficient scope for completing those activities, then the cost will be high. So இந்த மாதிரி the buildability audit பண்றதுக்கு they can enter the project at the earlier stage. இங்கே இந்த பேப்பர் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் பிளேயர்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் யூசிங் விம் அப்படிங்கிற பேப்பர்ல என்ன அப்ஜெக்டிவ் இந்த பேப்பர் இருக்குன்னு பாருங்க. மோஸ்ட்லி to improve 3 important points, which is to overcome project delay, cost overrun and poor quality of the project. இந்த மூணையும் ஓவர் கம் பண்றதுக்கு தான் they have studied the roles and responsibilities. So in the paper they are defined activities what and all can be done using building information modeling, and ஒரு பார்ட்டிசிபென்ட்டும் அதுல இந்த மாடலை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சஜஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டாங்க பாருங்க, ஒரு ஆர்கிடெக்ட் வந்து they can use it for designing their projects at various scale in various nature. For example illumination, sound isolation, மாதிரி வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ்க்கு டிசைன் பண்ணலாம். நாட் ஓன்லி ஃபார் லோட் கிரைட்டீரியா பட் ஃபார் ஆக்கியூபெண்டோட ரிக்வயர்மெண்ட்ஸ், கிளைண்ட் ரிக்வயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கேன் டீப்லி அனலைஸ் டு என்ஷூர் தேர் சாட்டிஸ்ஃபேக்டரி நீட்ஸ். அண்ட் ஒரு கான்ட்ராக்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா வித் யூஸ் ஆஃப் பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடல் தே கேன் schedule their projects from 4D model, 4-dimensional 4D model. And quantity surveyors, they can able to accurately take the bill of quantities for the cost estimation in the project. And the facility manager அப்படின்ட்டு ஒரு பர்சன் இருக்காங்க. இவங்க தெரியலன்னா யாருன்னு சொல்றேன். நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு ப்ராஜெக்ட் வந்து லாஸ்டா ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம் கிளைண்ட் கிட்ட. ஸோ கிளைண்ட் வந்து மோஸ்டா ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ஸ்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு கமர்ஷியல் பில்டிங்ல the client would not directly monitor how the building is performing day by day. அதை வந்து அவங்க பண்ண மாட்டாங்க. So they recruit some person to take care of the facility. They are called facility manager. அவங்களுக்கு அந்த பில்டிங்கை அந்த ஃபெசிலிட்டி பத்தின என்டையர் இன்ஃபர்மேஷன் கிளியரா தெரிஞ்சாகணும். So while handing over the constructed facility to the client, கூடவே சேர்த்து ஒரு வர்ச்சுவல் மாடலையும் ஒரு வெப் மாடலையும் we can hand over to the client. So facility manager takes care of the BIM model, and during the operation maintenance stage they operate the model and they can also simulate to anticipate the problems that may occur in the future. ஸோ மெத்தடாலஜி அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து வேரியஸ் ஜேர்னல்ஸ் வந்து புக்ஸ், டெக்ஸ்ட் புக் ரெஃபரன்ஸ் எல்லாத்துல தான் கலெக்ட் பண்ணியிருக்காங்க டீடைல்ஸ். ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் பிளேயர்ஸ் நம்ம டேபிளில் பார்த்தோம்னா சம் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும், கீ ஆஸ்பெக்ட்ஸ். கிளைண்ட் அண்ட் ஓனர் ஷுட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து என்கரேஜ் பண்ணணும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டீமை பிம்மை யூஸ் பண்ணுறதுக்கு. ஃப்ரம் ப்ரீவியஸ் ஜேர்னல்ஸ் நீங்கள் பிம்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஜேர்னல்ஸ்ல அவங்க கொஸ்டினரி சர்வே கலெக்ட் பண்ணதுல இருந்து மெயினா த ரீசன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ல பிம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம போறதுக்கு என்ன ரீசன் இருக்கு, வாட் இஸ் அப்ஸ்ட்ரக்டிங் தெம் அப்படின் போது கிளையண்ட் வந்து அவ்வளோ என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு இருக்கு. வை பிகாஸ் ஒரு புதுசா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்கனைசேஷன்
when they are going to newly implement BIM, then there will be many organizational changes, ரெஸ்பான்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ்ல நிறைய சேஞ்சஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஒருத்தரோட கீ ரோல் என்ன அப்படின்ட்டு இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ட்ரெடிஷ்னலா கிளாஸ் நடக்கும்போது ஸ்டாஃபுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன ரோல் இருக்கு அது நமக்கு நார்மலா தெரியும். பட் இப்போ ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு வந்துட்டோம்னா, இப்போ நமக்கு நம்மளோட நெசசரி ஆக்ஷன்ஸ் கொஞ்சம் ஸ்லைட்டா டிஃபரெண்டா இருக்கும் இல்லையா? வாட் ஷுட் பி அவர் ரிக்வயர்மெண்ட், என்னென்ன நம்ம பண்ணணும், இதெல்லாம் வந்து நமக்கு தேவைப்படுற ரிக்வயர்மெண்ட்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம் டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன் ஆர் த இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொசீஜர் பொறுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி தான் ஒரு ட்ரெடிஷ்னல் அப்ரோச்ல இருந்து நம்ம பிம்முக்கு டீவியேட் ஆகும், நியூ அப்ரோச்சுக்கு டீவியேட் ஆகும்போது அட் த ஸ்டார்டிங் பேஸ் தேர் வில் பி அ லேர்னிங் கர்வ். அப்போ அந்த டெக்னாலஜி பற்றி புதுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆகும். அண்டு உள்ள வந்து இன்புட்லேருந்து அவுட்புட் வரதுக்கு there will be some glitches that cannot be avoided at the earlier stage. அதான் வந்து நம்ம லேர்னிங் கர்வ்னு சொல்லுவாங்க. ப்ரொடக்டிவிட்டி வந்து பழைய மாதிரி 100% இருக்காது, பட் கண்டிப்பாக வந்து அச்சீவ் ஆகும் ஆஃப்டர் இனிஷியல் பேஸ். அதை வந்து கிளையண்ட் என்கரேஜ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் the initial cost of investment will be high. Now they have to launch various softwares and computerization வந்து அடிக்குவேட்டாக இருக்கணும். எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ்கிட்டையும் சைட்லேயும் கம்ப்யூட்டரைசேஷன் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் அச்சீவபிளாக இருக்கும். பட் there are many advantages after implementing BIM in the construction. அந்த அட்வான்டேஜஸை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி கிளைண்ட் ஷுட் என்கரேஜ். தென் செகண்ட் பார்த்தோன்னா ஆர்கிடெக்ட், அவங்களுக்கு கான்செப்ஷுவல் டிசைன் பண்ணுறாங்க ஸ்டார்டிங், தென் டீடைல் டிசைன் அண்ட் அனாலிசிஸ், தென் டு டெவலப் கன்ஸ்ட்ரக்ஷன் லெவல் இன்ஃபர்மேஷன். அவங்க அனாலிசிஸ்லேருந்து எடுத்து அவுட்புட்டை வச்சு நம்ம டீடைலிங் தராங்க இல்லையா, ஸ்ட்ரக்சரல் டீடைலிங் வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் தராங்க. அந்த மாதிரி டிசைன் இன்ஜினியர்ஸ் they should provide the plan and the orientation of the facility, plan drawings, elevation, section drawings, whatever the requirement with respect to the perspective of construction team. Then to develop construction documents, tenders க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க ஆர்கிடெக்ட்ஸ். இது காமனாக இருக்கக்கூடிய ரோல். நெக்ஸ்ட் C&S இருக்கு. C&Sனா சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் அப்படிங்கிறது தான் C&S ஷார்ட் ஃபார்ம்ல போட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியராக இருந்தாலும் ஒரு MEP இன்ஜினியராக இருந்தாலும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வில் பி காமன். டிசைன் எதை டிசைன் பண்ணுறாங்கிறதா வேரி ஆகுமே தவிர, பட் ப்ரொசீஜர் வில் நாட் சேஞ்ச். ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் வில் give the detailed design of the RCC frame structure or whatever the facility it is. And for MEP engineer, they give the detailed design of the layouts, electrical layouts, plumbing layouts, HVAC designs. இதை ப்ரொவைட் பண்ணுறாங்க. Then contractor, they perform constructability analysis. BIM tool use பண்ணி virtually they can able to do the checks. ஒரு ஆக்டிவிட்டி அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா முடியாதான், அண்ட் ஷெடியூலிங் அண்ட் பிளானிங் யூசிங் 4D மாடல். they can also use the animation technique so that with respect to project duration அவங்களோட பில்டு பண்ற ஃபெசிலிட்டி எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு டைம் லைன் மாதிரி நம்ம போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். Then produce cost reliability, cost estimation பண்ணதுலேருந்து they can able to check whether the budgeted cost is appropriate or reasonable or not. Then quantity surveyor, to extract quantities and produce cost estimation from the 3D model, அது ஆல்ரெடி பார்த்தோம். அண்ட் லாஸ்ட் ஃபெசிலிட்டி மேனேஜரும் பார்த்தோம். அவங்களோட இம்பார்ட்டன்ட் பர்பஸ் என்ன, to put the information of building into 3D model for the purpose of facility management. So facility management ஒரு ஆஸ்பெக்ட். அதை நீங்கள் வந்து உங்களோட செமினாருக்கோ இல்லை உங்கள் ப்ராஜெக்ட் பேஸ் ஒன்றுக்கோ சில கீவேர்ட்ஸ் வந்து முக்கியமாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜேர்னல்ஸ் நீங்கள் ரீட் பண்ணுறீங்க இல்லையா, ஜேர்னல்ஸில் இப்போ நீங்கள் இந்த ஜேர்னல்லையே பாருங்கள், எல்லா ஜேர்னல்லையும் அப்ஸ்ட்ராக்டுக்கு கீழே முக்கியமான கீவேர்ட்ஸ் இருக்கும். those keywords will be helpful to find relevant topics for your papers. இங்கே பார்த்தீங்கன்னா பிம் அப்படிங்கிறது கீவேர்ட், ரோல்ஸ் ஒரு கீவேர்ட், ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு கீவேர்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிளேயர் பார்ட்டிசிபென்ட் ஒரு கீவேர்ட், அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் ஒரு கீவேர்ட். இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நிறைய ஜேர்னல்ஸ் பார்க்க முக்கியமாக என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் இருக்குன்னு ஒரு நோட்டில் அப்படியே நோட் பண்ணிட்டே வாங்க. அப்புறம் யூ செலக்ட் சம் ரெலவெண்ட் கீவேர்ட்ஸ், ஒரு குரூப் ஆஃப் கீவேர்ட்ஸ் மட்டும் மேட்ச் பண்ணி யூ சர்ச் த டாபிக்ஸ் ஃபார் யுவர் ஜேர்னல், then you will get the relevant topics.
அந்த மாதிரி தான் ஒரு ஃபெசிலிட்டி மேனேஜரும் பார்த்தீங்கன்னா, they put the information building into the 3D model for the purpose of facility management. So facility management is a important keyword which is used in the operation and maintenance stage of the building by the client or the facility manager. BIM அப்படிங்கிற ஜேர்னல்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஸ்டேஜ் அப்ளிகேஷன்ல வந்து ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் இருக்கும். அந்த ஸ்டேஜ்ல BIM எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சில டீடைல் ஜேர்னல்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு பார்ட்டிசிபெண்டா அவங்களோட கீ ஃபீச்சர் என்னன்னு பார்க்குறோம். கிளையண்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்க, the BIM helps client to increase the building performance through the use of BIM based energy and lighting design, reduce financial risk by obtaining earlier and reliable cost estimates and improve collaboration of project team. ஸோ ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து ரொம்ப டேடியஸ் ப்ராசஸ் இல்லையா, எல்லா ப்ராஜெக்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் கூடயும் டே பை டே வந்து கோஆர்டினேட் பண்ணணும் த்ரூ டெலிஃபோன் கான்வர்சேஷன்ஸ், இமெயில் கான்வர்சேஷன்ஸ் அண்ட் டைரக்ட் ஃபிசிக்கலாக போயிட்டு அவங்க மீட்டிங்ஸ் பண்ணணும், ப்ரீஃப் பண்ணணும். எல்லா ப்ராஜெக்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் அந்த சேஞ்சஸ் வந்து போய் சேருதா இல்லையான்னு கிளைண்ட் என்ஷூர் பண்ணணும். இதை வந்து these kind of works will be much easier when you adopt BIM. Then the client can also specify the requirement. ஏன்னா குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிக்வயர்மெண்ட் என்ன, கிளையண்டோட நீட்ஸ் என்னங்கிறது ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிறது. the level of detail of the model எவ்வளோ அக்யூரஸியாக வேணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ hence it is vital for client to determine the deliverables based on the requirement. ஃபைனலாக அவங்க அந்த ப்ராஜெக்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது கூடவே 3D மாடலாக ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்களா, ஸோ எவ்வளோ அக்யூரேட்டாக ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படிங்கிறது they can specify or ask at the earlier stage. Then architectோட key role என்ன அப்படிங்கிறது நமக்கு ஜென்ரலாகவே தெரியும். They will do the design changes for various elements in the facility and based on that the conceptual frameworkல the general aspects இருக்கும் and with respect to they work in the scope with respect to function, cost, methods, materials, environmental impact as well as aesthetic conditions. So ஒரு ஆர்கிடெக்ட்னா வெறும் aesthetic மட்டும் கன்சிடர் பண்ணக்கூடாது. they should able to focus all these aspects and come to a decision for each decision making and என்ன கைண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் அவங்க யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது முன்னாடியே தெரிஞ்சுக்கணும். ஸோ தட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி இன்ட்ரோபரபிலிட்டி அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்கு. அந்த இன்ட்ரோபரபிலிட்டி அப்படின்னா என்னன்னா, இப்போ நமக்கு டேட்டா எக்ஸ்சேஞ்சஸ் நடக்கும் இல்லையா, ஒரு பார்ட்டிசிபென்ட் கிட்ட இன்னொரு பார்ட்டிசிபென்ட். ஸோ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க லைக் ஸ்டாட்புரா, ரான்சஸ், ஈடாப்ஸ். தென் ஆர்கிடெக்ட் வந்து சாஃப்ட்வேர் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க லைக் ரெவிட் ஆர் 3ds Max ஆர் ஸ்பெசிஃபிக் எனி எனர்ஜி அனாலிசிஸ் சாஃப்ட்வேர். நமக்கு வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. பிகாஸ் இந்த மார்க்கெட் we have major suppliers for the software like Autodesk, Bentley, Tesla, அந்த மாதிரி நிறைய சப்ளையர்ஸ் இருக்காங்க ப்ராடக்ட் software products. So we have to before ensure and check whether the interoperability can be achieved. நான் இங்கே ஒரு ஃபார்மேட்ல இருந்து ஃபைல் அனுப்புறேன் அப்படின்னா அது உங்களோட சிஸ்டம்ல உங்களோட சாஃப்ட்வேர்ல அந்த ஃபைலை வந்து ப்ராஜெக்ட் மாடலை உங்களால் ஓப்பன் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறது செக் பண்ணணும். Then once conceptual design போனதுக்கு அப்புறமா detailed design நடக்கும். There all the functional aspects has to be checked. Building performance, general serviceability, safety க்கு அப்புறமா temperature, air flow, இந்த மாதிரி கஸ்டம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் உங்க கிளையண்டோட கஸ்டமைஸ்டு ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். எலிமினேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆடிட்டோரியம் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல வந்து எலிமினேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சன்லைட் வந்து எந்த அளவுக்கு நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்றோம். சிமிலர்லி ஒரு இண்டோர் ஹால் அப்படின்னா அங்க சவுண்ட் ஐசோலேஷன் ஆர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த எஃபெக்ட் ஆஃப் நாய்ஸ் கேன்சலேஷன் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஏன்னா இதுக்கும் தெர் ஆர் மெனி டேர்ம்ஸ் லைக் ரிவர்பரேஷன் டைம். ஒரு இண்டோர் ஹால் இருக்கு, அந்த ஹாலில் வந்து மைக்ல பேசும்போது எக்கோ அடிச்சுக்கிட்டே இருந்தா அந்த ஹாலோட பர்பஸே வந்து will not be satisfactory, right? So that is called reverberation, the echo of the speaker. அந்த டைம் பீரியட் எவ்வளோ, அந்த எக்கோ அடிக்கிற டைம் எவ்வளோ நேரம் ஆகுது. இப்போ நான் பேசி முடிக்கிறேன்னா நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த நாய்ஸ் வந்து சோர்ஸ் கட் ஆயிடும். இப்போ கட் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து சைலண்ட் ஆயிடும் பேசி முடிச்ச உடனே.
பட் நார்மலா இப்போ நம்ம ஒரு ரிவர்பரேஷன் எக்கோ அடிக்கிற ஹால்ல பேசினா என்ன ஆகும்? பேசி முடிச்ச அதுக்கப்புறமும் திருப்பி திருப்பி அதோட வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும், எக்கோஸ். ஸோ இந்த மாதிரி கஸ்டமைஸ் ரிக்வயர்மெண்ட்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். அண்ட் த டிசைன் கேன் ஆல்சோ பி டன் வித் ரெஸ்பெக்ட் டு MEP அண்ட் சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர்ஸ். அவங்களுக்கு வந்து நம்ம இந்த டேட்டா வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். கொலாபரேஷன் அண்ட் கோஆர்டினேட்டிங் வித் தோஸ் இன்ஜினியர்ஸ். நெக்ஸ்ட் இன்ஜினியர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரோல், civil and structural engineers and MEP engineers, as we said before, they have to give the detailed design and coordinate with the designer. And once என்ன முக்கியம்னா அந்த டிசைனர் டிசைன் பண்ற சேஞ்சஸ் வந்து should be automatically coordinated. அதே மாதிரி ஸ்ட்ரக்சரல்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்லி கோஆர்டினேட். போத் வேஸ் ஆர் ஆல் த வேஸ் தேர் ஷுட் பி மியூச்சுவல் இன்டராக்ஷன். மியூச்சுவல் இன்டராக்ஷன் இல்லைன்னா ரொம்ப மிஸ்டேக் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு டிசைனர், நான் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியருக்கு டிராயிங் அனுப்பிட்டேன். பட் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் அவங்க காலம் வந்து ரெக்டாங்குலரா இருக்கிறதுனால ஃபெயிலியர் ஆகுது, அதை வந்து சர்க்குலரா மாத்துறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. சர்க்குலரா மாத்துற ரிவிஷன்ஸ் வந்து இங்க டிசைனருக்கு தே ஷுட் ஏபிள் டு see those changes. அதனால என்ன இம்பாக்ட் இருக்கா ஓவரால் ஃபெசிலிட்டியில அப்படின்ட்டு ரிவ்யூ பண்ணணும். தென் கான்ட்ராக்டருக்கு ரெண்டு முக்கியமான விஷயம், ஒன்று டைம் ஷெடியூல், இன்னொன்று காஸ்ட். இது ரெண்டுத்தோட இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக எடுத்துடணும். அது மட்டும் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது எந்த அளவுக்கு கோஆர்டினேஷன் இருக்கும், இல்லை சைட்ல ஏதாவது கிளாஷஸ் இருக்குமா அப்படின்னு பார்க்கறதுக்கு நாவிஸ் ஒர்க்ஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு ஃபார் ஐடென்டிஃபைங் எனி இஷ்யூஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் டேக்கிங் பிளேஸ். ஸோ ஒரே டைம்ல ஒரு இடத்துல ரெண்டு வெவ்வேறு கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் ஒர்க் பண்ணும்போது ஏதாவது கிளாஷஸ் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது முன்னாடியே அனலைஸ் பண்ணலாம். அப்புறம் நீங்க பாத்தீங்களா ப்ரீவியஸ் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் கிளாஸ்லேயே சொன்ன ஒரு கிரேன் வந்து ஃபிக்ஸ் பண்றதுனால நம்ம சிமுலேட் பண்ணலாம்ட்டு. அந்த மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்டபிலிட்டியா யூ கேன் ஏபிள் டு சிமுலேட் இன் த கிராஃப் திஸ் மாடல்ஸ். ஸோ நம்ம எந்தெந்த இடத்துல பிளேஸ் பண்ணோம்னா நம்ம ப்ரொடக்டிவிட்டி எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா நம்ம செக் பண்ணலாம் யூசிங் த 4D models. Then with respect to quantity surveys, they solely focus on the 3D model and extracting the drawings at the most accurate level possible and take those details. So உள்ள இருக்கக்கூடிய assemblies and the elements ஒரு elementsலயும் dimensions, which means the annotations should be proper. இதான் the annotations should be proper in the model. So they expect the quantities for individual elements. And last, facility manager oda role. After it, இவங்க வந்து கிளைண்ட் கீழே வேலை பார்ப்பாங்க during the operation maintenance stage to provide safe, health and effective and efficient work environment at the facility. So they என்ன பண்றாங்க, they obtain the information of the building from the contractor. So the facility manager could track any components in the building and identify any inefficiencies in the operations. For example, if there is any defect in plumbing, electrical, ஸோ ஒரு பிளம்பிங்ல வந்து ஃபால்ட் இருக்குன்னா நமக்கு எங்கெங்க வந்து ஃபால்ட் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். சிமிலர்லி HVAC டிசைன், இப்போ நமக்கு ஒன்ஸ் சென்ட்ரலைஸ்ட் ஏசி யூஸ் பண்றாங்கன்னா சீலிங் ஃபால்ஸ் ஒர்க் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டைம்ல எங்கெங்கெல்லாம் டக்ட் இருக்கு அப்படின்ட்டு ஒரு ஆக்கியூபெண்டா இல்லாம அந்த பில்டிங்கை பத்தி கிளியரா தெரிஞ்ச ஒரு பர்சனா they can able to analyze. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு கன்வென்ஷனல் டிராயிங்ஸ் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, கன்வென்ஷனல் டிராயிங்ஸ் அண்ட் கன்வென்ஷனல் ஒர்க் ஃப்ளோ லெஃப்ட்ல இருக்கு, கன்வென்ஷனல் ப்ராக்டிஸ் ரைட் சைட்ல ப்ராஜெக்ட் யூசிங் தெம். ரெண்டுலேயுமே வந்து என்னென்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல மாடிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் there will be slight changes. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கன்வென்ஷனல் ப்ராக்டிஸ்ல எல்லா டீடைல்ஸும் வந்து நம்ம 2D டிராயிங்ல இருந்து எடுக்க முடியும். குவான்டிட்டி சர்வேயரா இருந்தாலும் சரி, ஃபெசிலிட்டி மேனேஜரா இருந்தாலும் சரி, they focus only on 2D drawings to get their information. But in BIM they take details from the 3D model. சிமிலரா கான்ட்ராக்டர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்கேட்டர்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதுல இருந்து தான் ஷெட்யூல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். பட் BIM பொறுத்த வரைக்கும் they can prepare schedule using 4D model. சும்மா டிஃபரன்ஸ் இருக்கு. You can reduce the paperworks in the conventional practice and replace those paperworks and utilize one single model, virtual model, and day by day வந்து
சைட்ல சேஞ்சஸ் நடக்கும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அப்படி சேஞ்சஸ் நடக்க ஆல் திஸ் சேஞ்சஸ் சைட்ல மட்டும் இன்கார்பரேட் ஆகாது. இட் ஷுட் பி இன்கார்பரேட்டட் ஈவன் இன் த வர்ச்சுவல் மாடல் ஆல்சோ. அப்பதான் நமக்கு ஃபைனலா ஃபெசிலிட்டி மேனேஜருக்கு மாடல் போய் சேரும்போது ஆக்சுவல் பில்டிங் ஒரு ஃபெசிலிட்டி எப்படி இருக்கோ அதே போலதான் நம்ம டிராயிங்கும் இருக்கணும். எந்த விதமான டீவியேஷன்ஸும் இருக்கக்கூடாது. So this is the key discussion that they are imposing. And in the paperwork they are done with respect to Malaysia. And what they are concluding is the benefits to the construction player in improving the roles and responsibilities in construction projects. However, the change in practice, they should be aware of the change of practice so that they gain the benefits. First discussion is only a client the change in practice encourage பண்ணணும். அதை ஃபுல்லா என்கரேஜ் பண்ணாதான் இதுல சக்சஸ் 100% கேரண்டியா எடுக்க முடியும். ஃபார் த ஒர்க் இதை நீங்க ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்லயும் இந்த பெம்மை ஃபோக்கஸ் பண்ணலாம். பெம்மை இம்ப்ளிமெண்ட் பண்றதுனால நம்ம இனிஷியலா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற காஸ்ட்டை எப்படி குவிக்கா நம்மளால ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்க முடியுது, ப்ராஃபிட் எவ்வளவு சீக்கிரமா எடுக்க முடியுது அப்படிங்கறத நீங்க ஜேர்னல்ஸ்ல ஃபர்தரா அனலைஸ் பண்ணணும். So is there any doubts or clarifications? No doubts, sir. Okay. So morning class No doubts. Okay, morning class oda details upload பண்ணியாச்சு Google Classroom. Morning பார்த்தா Okay, sir. planning. Similar இந்த செஷன் will be